இத பார்த்த அந்த அர்ச்சகர் சிவன் கிட்ட கதறி அழுகிறாரு. நீ ஏன் இதெல்லாம் பொறுத்துக்கற அப்படின்னு. அப்ப சிவன் சொல்றாரு, இத அசிங்கமா நீ பாக்குற, ஆனா இதை இன்னொரு பக்தனோட தீவிர பக்தியா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ச்சகர் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை பாக்குறாரு. திண்ணன் தான் வாயில தண்ணியோட சிவலிங்கத்துக்கிட்ட வந்து சிவலிங்கம் மேல தண்ணிய விடறான். கொஞ்ச நேரத்திலேயே சிவலிங்கத்தோட ஒரு கண்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இத பார்த்த அதிர்ச்சியானவன் கொஞ்சமும் யோசிக்காம தான் கத்தி எடுத்து தன்னுடைய ஒரு கண்ணை பெயர்த்து சிவலிங்கத்து மேல வைக்கிறான். அந்த கண்ல வந்த ரத்தம் நின்னு போகுது. அடுத்ததா சிவலிங்கத்தோட இன்னொரு கண்ல இருந்து கொஞ்ச நேரத்துல ரத்தம் வர ஆரம்பிக்குது. உடனே அதிர்ச்சியானவன் தான் இன்னொரு கண்ணையும் பெயர்க்கிறதுக்காக கத்தி எடுத்து கண்ணுல வைக்கிறான். ஆனா இந்த கண்ணையும் பெயர்த்துட்டோம்னா இந்த கண்ணு வைக்கக்கூடிய இடம் தெரியாம போயிடுவேங்கிறதுக்காக சிவலிங்கத்தோட இன்னொரு கண்ணு மேல அடையாளமா தான் காலை வச்சுக்கிட்டு அவனுடைய கண்ணை பெயர்த்து எடுக்கிறான். இத பார்த்து சிவலிங்கமே அந்த இடத்துல தோன்றி நில் கண்ணப்பா அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு அவன் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறான். எனக்கு 2 கண்களையும் கொடுத்ததுனால இனி இந்த உலகமே உன கண்ணப்ப நாயனார்னு போற்றோன்னு அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த இடத்திலேயே சிவன் அவனுக்கு முக்தி கொடுக்கறாரு.